அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இது உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி. நாம் யூஜி டிஆர்பி தேர்வில் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கையோடு பல கனவுகளோடு படித்து கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையும் உங்கள் கனவுகளும் வெற்றி பெற டிசிஏ வல்லுநர் குழுவின் சார்பாக முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம எக்ஸாம் பல விதமான போராட்டங்களுக்கு பின்பு உறுதி செய்யப்பட்ட ஒன்று 4 அதாவது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி காலை உங்களுடைய வெற்றி பயணம் தொடங்கும். உங்களுக்கு மதியம் ஒரு 1:30 மணி அளவில் பிறகு உங்களுடைய அதிகபட்சமாக உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதா இல்லையா என்பதை நீங்களே உங்களுடைய சுய பரிசோதனையில் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் கூட உங்களுடைய வினாக்களுக்கான விடைகளை நாங்கள் உடனடியாக பதிவு செய்து உங்கள் வெற்றி வாய்ப்பு எந்த அளவிற்கு உள்ளது என்பதை தெரிவிக்கவும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இந்த 4ஆம் தேதி இந்த 2வது மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இந்த யூஜிடிஆர்பியில் எழுதப் போகிறீர்கள் என்பதை விட நீங்கள் அந்த தேர்வில் வெற்றி பெறப் போகிறீர்கள் என்பதால் வெற்றியாளர்களே தேர்வில் வெற்றியை உறுதி செய்ய நீங்கள் செய்ய வேண்டியவை மட்டும் என்ற தலைப்பில் உங்களிடம் பேசுவதில் பெருமிதம் கொள்கின்றேன். வெற்றியாளர்கள் உருவாகிறார்கள் என்றால் வியர்வை, விடாமுயற்சி, பயிற்சி, நம்பிக்கை, கடைசி நேரத்தில் வர கடின உழைப்பு இவையெல்லாம் சேர்ந்துதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையின் இந்த விளிம்பு நிலையிலிருந்து வெற்றி பெறுகின்ற ஒரு நிலைக்கு அழைத்து செல்கிறது. இந்த 4/2/2024 ஒரு அரிய வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு. அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக வேண்டும் என்ற கனவு நனவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நீங்கள் சரியான முறையில் எந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை உங்களிடம் இதேபோல் வெற்றி பெற்றேன் என்ற ஒரு பெருமிதத்தோடு உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மற்ற ஆசிரியர் பெருமக்கள், பல்வேறு விதமான வெற்றி பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் யூஜி, பிஜி, நேற்று கூட நமது பயிற்சி மையத்தின் மூலமாக தேர்வு பெற்ற பியூ அதிகாரிகள் சுமார் 7 அதிகாரிகள் தங்களுக்கு பிடித்த இடங்களை தேர்வு செய்து பணியாற்ற இன்று சென்றிருக்கிறார்கள். அதைப்போல் நீங்கள் அந்த 2800 பணியிடங்கள் மே மாதத்துக்கு பின்பு நிரப்பப்படுகின்ற போது அதில் 2800 பேரில் குறைஞ்சபட்சம் ஒரு 2000 ஆசிரியர்களாவது நான் டிசிஏவின் ஒரு உன்னதமான வழிகாட்டு முறைகளை பின்பற்றினேன் என்று சொல்லும்போது பெருமிதம் அடைவேன் என்று நான் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வெற்றி பயணம் உறுதியாக்கப்பட்ட ஒன்று, உறுதி செய்யப்பட்ட ஒன்று. நீங்கள் வெற்றி அடைவது உறுதி என்று தெரிவித்து நீங்கள் இந்த யூஜிடிஆர்பியை நீங்கள் ரொம்ப நாள் கழித்து எழுதுறதுனால சரியான முறையில் எழுதணும். நிறைய பேர் பிஜிடிஆரில் 1 மார்க்கு போனவங்களாம் இருக்கீங்க. யூஜிடிஆர்பிக்கே நீண்ட நாட்களாக படித்து கொண்டிருப்பீர்கள் இருப்பீங்க. கொஞ்ச நாட்களில் ஒரு 3 மாதங்களாக தேர்வு தொடங்கிய நாட்களிலிருந்து விடாமுயற்சி படிக்கிறீங்க இருப்பீங்க. எந்த சூழலில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வெற்றி அடைந்தே தீர வேண்டும், வெற்றி கிடைத்தே தீர வேண்டும், வெற்றி பெற்று பணியில் நான் சேர்ந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாய உழைப்பை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி உறுதி. அதில் சிறு பங்களிப்பாக தேர்வின் முறை, அதன் அமைப்பு, அதில் வெற்றி பெற்ற பின் உங்களுக்கு கிடைக்கிற பரிசு என்ற தலைப்பில் ஒவ்வொரு விதமாக சொல்லலான்னு ஆசைப்படுறேன். முதல்ல நீங்கள் 4ஆம் தேதி பிப்ரவரி 4ஆம் தேதி தேர்வு உறுதி செய்யப்பட்டு உள்ள ஒரு தேர்வு. அந்த தேர்வில் வெற்றியாளர்களாக நீங்கள் அரசு பள்ளியில் சேரக்கூடிய ஒரு ஆட்களாக ஒரு திடமான நம்பிக்கையோடு முதலில் தேர்வை எதிர்கொள்ளுங்கள். உங்களுக்கு போட்டியாளர்கள் 40,000 பேர் என்று நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள். இந்த 40,000 பேர் என்றெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கு போட்டி நீங்கள் ஒருவர் மட்டுமே. உங்கள் களத்தில் நீங்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பது 180 வினாக்களை மட்டுமே என்பதை நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அந்த 180 வினாக்களை நீங்கள் அந்த 3.5 மணி நேரத்தில், அதாவது 210 நிமிடங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த விதையானது விருட்சமாகி நீங்கள் காலம் முழுக்கும் அரசு பள்ளி ஆசிரியராக பணி செய்து சேவை செய்து உங்களுடைய அந்த பணப்பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உங்களிடம் கூறிக்கொள்கிற ஒன்றே ஒன்று, நீங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் 40,000 பேர் அல்ல, 180 வினாக்கள் மட்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 180 வினாக்களை அணுகும் முறை, அந்த அணுகும் போது ஏற்படக்கூடிய சூழலை நீங்கள் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய முறை ஆகியவற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன். முதல்ல நீங்கள் வழக்கமாக எல்லா தேர்வுகளையும் 3 மணி நேரம் தான் எழுதுவீங்க. இந்த 3 மணி நேரம், அதாவது 180 நிமிடங்களே எழுதி பழக்கப்பட்ட உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. இந்த தேர்வு நேரம் உங்களுக்கு 3.5 மணி நேரம் அல்லது 210 நிமிடங்கள் என்பதை முதலில் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இதில் தமிழ் கட்டாய வினாக்கள் என்பது 30 இருக்கும். முதலில் 30 வினாக்கள் அது கட்டாயம் இடம்பெற்றிருக்கிறோம். அதுக்கப்புறம் 31லிருந்து 180 வரைக்கும் நீங்கள்
முதன்மை பாடம் 150 வினாக்கள். அப்போ 180 வினாக்களை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். இந்த கடிகாரம் உட்பட எந்த ஒரு பொருளுக்கும் நீங்கள் எடுத்து செல்வதற்கு அனுமதி இல்லை. அந்த வினாத்தாளில் நீங்கள் குறிக்க வேண்டிய பென் அல்லது உங்களுக்கு தேவையான எல்லா குறிப்புதவி ஒரு சிறிய பேப்பர் கூட டிஆர்பி தான் உங்களுக்கு வழங்கும் என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் தேர்வுக்கு செல்லும்போது முன்னதாகவே முன்கூட்டியே தயாரிப்பு பணிகளை தயாரித்து கொண்டு தேர்வு மையத்திற்கு உங்களுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாக சென்று விடுங்கள். தேர்வு சாப்பிட்ற பொருள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப காரமானதோ சாப்பிடாமல் இருந்தோலோ போக வேணாம். நீங்கள் சரியான சாதாரண ஒரு இட்லி, அதாவது சாதாரண இட்லி சாப்பிட்டாலும் சரி அல்லது நீங்கள் வெறும் சாதம் சாப்பிட்டாலும் சரி, உங்களுடைய உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி குறைந்தபட்சம் 4 மணி நேரம் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் இருக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. ஸோ லைட்டான ஃபுட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் நல்லா ஒரு வெயிட்டாக எக்ஸாம் அணுகக்கூடிய முறையில் நீங்கள் போங்க. ஸோ அந்த 180 வினாக்களை நீங்கள் அணுகிற விஷயத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கையே அடங்கியிருக்குது. வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியராக வேண்டுமென்றால் இந்த 180 வினாக்களில் இந்த 3.5 மணி நேரம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நேரமாக இருக்குது. பார்த்தீங்க, ராஜாவா ராணியா இல்லை நீங்கள் எந்த ஏரியாவில் முதல் மதிப்பெண் பெற்று வேலைக்கு வாங்க போகிறீங்களா, எல்லாமே இது தான் தீர்வு பண்ண போகுது. அது February 4 ரொம்ப மறக்க முடியாத ஒரு நாள். அதை நீங்கள் வெற்றிக்கு உரிய நாளாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ முதல்ல நீங்கள் 150 வினாக்களை எழுதி பழக்கப்பட்ட டிஆர்பி துறையில் நீங்கள் அணுக வேண்டிய முதல்ல 180 வினாக்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது 3.5 மணி நேரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் தமிழ் 30 வினாக்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் 12 அல்லது 13 வினாக்களோ சரியான விடையளித்தால் போதும். அதனால் நீங்கள் அந்த 30 நிமிடங்களை நீங்கள் அதாவது 30ல் ஒரு 15 நிமிடங்களில் எழுதி முடித்தால் கூட போதுமானது என்று நினைக்கிறேன். ஸோ 15 நிமிடங்களை மீதியை நீங்கள் முதன்மை பாடத்துக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் ரொம்ப ஃபஸ்ட்டுக்கிற 30க்கே ரொம்ப நேரத்தை ஒதுக்கி ரொம்ப நேரம் படிச்சுக்கிட்டு இது பயங்கரமாக எழுதுறேன்னு சொல்லி இதுலேயே ஒரு மணி நேரமாலாம் ஆக்கிடாதீங்க. தயவு செய்து தமிழ் இந்த 30 வினாக்களில் நீங்கள் ஒரு 12 அல்லது 13 வினாக்களுக்கு சரியான விடையளித்தால் போதும். மற்றபடி நீங்கள் கவலைப்பட வேண்டிய வேலையே இல்லை. நெக்ஸ்ட்டு உங்கள் முதன்மை பாடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க. தெளிவாக படிக்கிறவங்களுக்கு, விவரமாக படிக்கிறவங்களுக்கு, நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நம்ம எழுதுகிற வினாவில் எத்தனை ரைட்டு எத்தனை தப்புன்னு நல்லாவே தெரியும். நான் தேர்வு முதலாக எழுதும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு வினா எழுதி முடிச்சு வெளியே வரதுக்கு முன்னாடி நான் 118 மதிப்பெண் எடுப்பேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு 127 மதிப்பெண் வந்தது. ஸோ அது அடுத்த கட்ட நிகழ்வு. அதுபோல் உங்களுடைய தேர்வில் எழுதும்போதே உங்களுடைய வெற்றி, உங்களுடைய அந்த வினாத்தாளை பார்க்குற ஒரு விஷயம் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வினாத்தாளை முதல்ல வாங்கிட்டீங்கன்னா, முதல்ல வாங்கின பிறகு நீங்கள் 1லேருந்து 180 இருக்கு இல்லையா, அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய மைண்டை நீங்கள் ஃப்ரேம் பண்ணும் போது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1லேருந்து ஒரு 10 கொஷினை ஓஎம்ஆர் பேஸ்டு தான். அதனால் ஃபஸ்ட்டில் 1லேருந்து ஒரு 10 வினாவை கோத்ரூ பண்ணி பாருங்க. டக்குன்னு என்ன பண்ணுறீங்க, 25 டு ஒரு 50க்குள்ளே ஒரு ஓட்டம் பாருங்கள். அடுத்தது 50க்குள்ளே ஒரு 80க்குள்ளே ஒரு ஓட்டம், சும்மா பார்க்குறது ரைட்டாக தப்பானு பிரித்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கும்போது அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிற 160லேருந்து 180க்குள்ளே ஒரு ஓட்டம் பார்க்குறீங்க. இடையில 100க்குள்ளேருந்து ஒரு 110க்குள்ளே ஒரு ஓட்டம். ஸோ இதை எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே பொறுமையாக எழுத போகிறேன், ஒன்று எழுத போகிறேன்னு நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பின்பக்க வினாக்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த அதில் சென்ட்ரல் இருக்க வினாக்களும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சில பேருக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கணும் அப்படி கூட தோணும். அதனால் உங்கள் மைண்டை ரொட்டேட் பண்ணணும், அந்த சர்க்யூட் ஃப்ரீ ஆகணும், நம்மளால் ஈஸியாக ஜெயிக்க முடியும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நமக்கு தெரிஞ்ச வினாக்கள் எத்தனை தெரியுது அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். நீங்கள் எடுத்தோடனே ஒரு ஃபார்முலாவோ தேரியோ இருக்கும், இல்லை வேறு ஏதாவது தெரியாத கூற்று காரணம் இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும்போது அந்த மைண்டு ஸ்டக் ஆச்சுன்னா கடைசி வரைக்கும் ஸ்டக் ஆகிடும். அதனால் நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது நோட் த பாயிண்ட். 1 பாருங்கள் ஃபஸ்ட்டு, அடுத்து 180 பாருங்கள், இல்லை 31 பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ 1லேருந்து 30 ஃபஸ்ட்டு பார்த்துருங்க தமிழுக்கு. ஸோ 31லேருந்து மறுபடியும் 180 பாருங்கள். ஸோ இடையில 100 பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 3 நிமிடங்கள் கூட எடுத்துக்கங்க. அதிகபட்சம் 5 நிமிடங்கள் நீங்கள் எடுத்துக்கங்க. அப்போ தான் உங்களால் இதை வெரி வெல் ஈஸியாக பீட் பண்ண முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். ஒரு மைண்டு ஃப்ரீயாக உட்காரும். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக வேகமாக போக ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் முதல்ல இருக்க தமிழ் கட்டாய வினாக்களில் 15 நிமிடங்களில் குறைஞ்சபட்சம் சில பேர் 7 நிமிடங்களை விட எடுக்கிறாங்க. ஸோ தமிழ் துறையை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக அடிச்சிருவீங்க, 5 நிமிஷத்தில் கூட போட்டுடலாம். ஸோ அதிகபட்சம் நீங்கள் அதை ஷேர் பண்ணணும்.
எப்படி எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஒரு 15 நிமிடங்கள் தேவைப்படும். ஸோ அந்த 15 நிமிடங்களில் இந்த 30 வினாக்களில் 12 அல்லது 13 வினாக்களுக்கு சரியான விடை அளித்தால் போதுமானது. மற்றபடி அப்போ 30மே தெரியல 30 அடிங்க, தப்பு சொல்லலை. மீதி தெரியலன்னா கவலைப்படாமல் அடுத்த நகருக்கு போயிடுங்கன்னு சொல்ல வந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு முதன்மை பாடம் உங்களுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பாட்டனி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, இங்கிலீஷ் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 150 வினாக்கள் இருக்கு இல்லையா, அது 31லேருந்து 180 வரைக்கும் இருக்கிற வினாக்கள் வந்து வினாத்தாள் வந்து எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ரொம்ப டஃப்பாகவும் இருக்காது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது. உங்களால் தேர்வை அணுகும்போது ஒரு குறைஞ்சபட்சம் பின்னாடி சொல்கிறேன், இவ்வளோ மதிப்பெண் எடுத்தால் போதுமானது நான் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு முதன்மை வினாக்கள் 150 வினாக்களில் 108 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தாங்கன்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம், ஒரு டாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லெவலுக்கு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இது பார்த்துக்குங்க. செகண்ட் வந்து இந்த 99லேருந்து 108க்குள்ளே எடுக்கிறீங்கன்னா ரெண்டாவது இருக்கிற கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி, அதாவது உறுதி செய்யப்பட்டவர்கள், வெற்றி உறுதின்னு நம்ம சொல்லலாம். இந்த 89லேருந்து 99 போது இந்த தமிழ் வழி கோட்டா அல்லது கம்யூனிட்டி கோட்டா, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கான பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மேலே உறுதி இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். எல்லா வினாத்தாள்களை விடைகளும் டிசிஏ வல்லுநர் குழு உங்களுக்கு விடை அளிப்பாங்க. அதை நீங்கள் பாருங்கள், அதை தெரிஞ்சுக்கிங்க. நாங்கள் ஆதாரப்பூர்வமாக உத்தரவுபூர்வமாக இந்த வினா இந்த பக்கத்தில் வந்துக்கின்னு பேஜ் பூர்வமாக நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலோடு தயாராக காத்துட்ருக்கோம். அதனால் 4ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு 8ஆம் தேதிக்குள்ளே எல்லா வினாக்களும் விடைகளும் விளக்கத்தோடு ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்கு யூடியூப் சேனலில் ப்ரமோட் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாத்தையும் அக்யூரேட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வினாக்களுக்கு சரியான விடை இல்லை தவறான விடை அப்படின்றது நீங்கள் உங்களுடைய நாங்கள் ப்ரூஃபோடவே நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் நம்ம டிசிஏல படிக்கிற அத்தனை பேருக்கும் ப்ரூஃப் வேணும்னாலும் நாங்கள் ப்ரூஃப் பண்ணுறதுக்கானது அனுப்பி வைக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறோம். ஸோ மற்ற ஏதாவது ஆசிரியர்களை கேட்டாலும் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம், ஒரி பண்ண வேண்டியதில்லை. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி உங்களுக்கு வினாத்தாளோட கடினத்தன்மை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க, ரொம்ப டஃப்பாக இருக்காமல் ஒரு மாடரேட்டாக திட்டமாக இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த வினாத்தாளின் கடினத்தன்மை நீங்கள் அணுகும்போது தான் தெரியும். ஈஸி கஷ்டம் நீங்கள் வெளியே வந்தால் தான் சொல்ல முடியும். ஏன்னா வெற்றியாளர்கள், படித்தவர்கள், வெற்றி பெற்று பணிக்கு சேரப்போகிற நீங்களே தான். அதனால் நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த பிப்ரவரி 4 இருக்கிற வினாத்தாள் கடினத்தன்மை பொறுத்து நான் சொல்கிற விஷயங்கள் மாறுபடலாம். ஸோ ரொம்ப டஃப்பாக இருந்தால் நீங்கள் 78 மார்க் எடுத்தால் கூட வேலை கிடைக்குன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப ஈஸியாக இருந்தால் 78 மார்க் எடுத்தால் வேலைன்னு சொல்லுவேன். ரொம்ப டஃப்பாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் 100 மார்க் எடுத்தால் கூட போதும்னு சொல்லலாம். ஸோ இதை நமக்கு பார்த்தா தான் வினாத்தாளுடைய அமைப்பில் பார்த்தா தான் நமக்கு தெரியும், சரிங்களா? அதனால் தெளிவான முறையில் நீங்கள் வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு நீங்கள் முழு தேர்வுகளை எழுதி பார்த்தாலும் சரி, 2 வினாத்தாள்களை வாங்கி பார்த்தாலும் சரி, இல்லை புத்தகங்களே திருப்பி ரிவிஷன் பண்ணாலும் சரி, பதட்டம் இல்லாமல் பயம் இல்லாமல் தெரிகிற வினாக்களுக்கு சரியான விடையளிக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். செயல் அதுவே சிறந்த சொல்லுவேன். அந்த செயலில் காட்டுங்கள் நான் சொல்லிடுறேன். அடுத்ததான் இந்த பாடங்களில் சப்ஜெக்டில் தமிழில் வினாத்தாள் நிறைய பேர் கேட்குறாங்க. தமிழ் மட்டும் 180 வினாக்களும் தமிழில் மட்டுமே இருக்கும். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆங்கிலம்லாம் பார்க்கவே முடியாது. ஃபஸ்ட்டு பேஜ்னா ரெண்டுமே இருக்கும். ஆனால் 180 வினாக்களும் தமிழில் மட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஓகேங்களா? அடுத்து ஆங்கிலம்னு வச்சுக்கோங்களேன். ஆங்கிலத்தில் இருக்கிறவங்க இங்கிலீஷுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற 30 வினாக்கள் வந்து தமிழில் இருக்கும். 31லேருந்து இந்த 150 வரைக்கும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். நல்லா கவனிச்சிக்கங்க. அது தமிழ் ஆங்கில இடத்துலாம் கண்டிப்பாக வராது. 30 வினாக்கள் மட்டும். ஏன்னா இது போன வாட்டி பிஜிடிஆரில் இதே மெத்தட் தான் வந்துட்டுருக்கு. 30 மட்டும் உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா தமிழ் இருக்கும். ஸோ அடுத்து இருக்கிற மீதி இருக்கிற 131லேருந்து 150 வரைக்கும் முழுக்க ஆங்கிலம் மட்டும் இருக்கிற வினாத்தாள் தான் உங்களுக்கு வரும். இது ஓகேவா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மற்றவை அது அதர்ஸில் வந்து ஹிஸ்ட்ரி, அப்புறம் மேக்ஸு, ஜாகிரஃபி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இந்த பாடங்கள்லாம் என்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த 30 வினாக்கள் மட்டும் தமிழில் இருக்கும், கட்டாய தமிழ் வினாக்கள். மற்ற 150 வினாக்கள் வந்து தமிழில் இருக்கும் ப்ளஸ் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் இருக்கும், அந்த பைலிங்கில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சப்ஜெக்டில் படித்தவங்க நீங்கள் என்னவாக தான் இருந்தாலும் நீங்கள் ரெண்டுத்தையுமே பார்க்கணும், ரெண்டுத்தையுமே படிக்கணும். ஸோ அதனால் நீங்கள் ஆங்கிலத்தில் இருக்கிறது மட்டும் தான் இறுதி முடிவுன்னு சொல்லுவாங்க டிஆர்பி பொறுத்த வரைக்கும். சில நேரத்தில் நீங்கள் தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தவறாகி கூட வந்திருக்கும். ஸோ மாறி வந்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் பின்னாடி போயிட்டு கேஸ் போட்டு அதுக்கு பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அது பின்னாடி ஃபாலோ பண்ண நம்மளால் முடியாது. தயவுசெய்து நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, மேபி ஹிஸ்ட்ரி, ஜாகிரபியாக இருந்தால் கூட யாராக இருந்தாலும் தமிழில் பார்க்குறப்பே இங்கிலீஷும் ஒரு முறை நீங்கள் ஒரு வாட்டி வாசிச்சிருங்க,
பார்த்துருங்க. அந்த ஸ்பீடு பிக்கப்பை நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணிக்கோங்க. என்ன தான் நான் தமிழ்லேயே படிப்பேன் சார், நான் எந்த காரணத்தை கொண்டு இங்கிலீஷ் பார்க்க மாட்டேன் நீங்கள் நினச்சிங்கன்னா, பின்னாடி 1 மார்க் 2 மார்க் குறை மார்க்கில் வருத்தப்பட வேண்டியது இருக்கும், பின்னாடி போய் தெரிய வேண்டியது இருக்கும். முழுக்க முழுக்க நீங்கள் ஆங்கிலமும் பார்க்கணும், தமிழும் பார்க்கணும். ரெண்டுத்துலேயும் நல்லா ஒரு வாட்டி நல்லா கோத்ரூ பண்ணி படிச்சுட்டு அதுக்கான விடையை நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மேக்ஸிமம் 99% உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் தமிழும் ஒரு வாட்டி பாருங்கள், இங்கிலீஷும் ஒரு முறை பார்த்துட்டு அந்த வினாத்தாள்களுக்கு சரியான விடைகளை நீங்கள் தேர்வு பண்ணி சூஸ் பண்ணி ஓஎம்ஆரில் குறிங்க. அடுத்ததாக நீங்கள் தமிழ் அண்ட் ஆங்கிலத்தில் ரெண்டுத்தையுமே படிச்சுட்டு நீங்கள் வந்து விடையளிப்பது மிகவும் சிறந்ததுன்னு சொல்லிவிட்டேன். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லபடியாக எழுதிட்டீங்க, நல்லா சக்ஸஸ் பண்ணிட்டீங்க, எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா சரியான முறையில் ஓஎம்ஆர் ஷீட்டில் 180 கொஷினுமே சரியாக ஷேட் பண்ணியிருக்குமா அப்படின்றத ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஒரு 5 நிமிஷம் முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. பதட்டம் வேணாம். நீங்கள் கடைசி நேரத்தில் 50 கொஷின் அட்டன் பண்ணிவிட்டு 100 கொஷின் வேகமாக போகிறது, இல்லை 100 கொஷின் அட்டன் பண்ணிவிட்டு 60 கொஷின் வேகமாக போகிறதுலாம் இல்லாமல், ஸோ நீங்கள் பதட்டம் இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா 180 வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போங்க. எதெல்லாம் தெரியுமா கடற்கரைன்னு போட்டு போயிடுங்க. ஸோ அப்படி போடும்போது போட்டு வந்துடுங்க. செகண்ட் ரவுண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்டில் ஒரு மாடரேட்டாக கெஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு எது நினைவில் வருதோ அதை போட்டுருங்க தயவுசெய்து. நீங்கள் இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. வேறு ஒரு கொஷின் படிக்கும்போது நீங்கள் மறுபடியும் குழப்பமாகிடுவீங்க. ஆனால் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு என்ன ஆன்சர் தெளிவாக வருதோ, நல்ல ஒரு யோசனையாக இருக்கோ, அதை நீங்கள் மேக்ஸிமம் போட்டால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதை நீங்கள் முழுமையாக நம்பி போடலாம். 3வது ரவுண்டுக்கு தெரியாதெல்லாம் போகிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட்லேயே நீங்கள் 100 மார்க் கட்டாக போகிற மாதிரி பார்த்துக்குங்க. சரியான முறையில் போட்டு வந்தீங்கன்னா செகண்டு மீதிக்கிற 180ல் நீங்கள் ஒத்தாரிட்டியாக போட்டு வந்தால் கூட பரவாயில்ல. ஸோ அதுலேயே உங்களுக்கு 30 மார்க் கூட வரும். 30 மார்க் வர வாய்ப்பு இருக்குது, 25 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 90 மார்க்குக்கு மேலேயாவது கட்டாக போகிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் ஒத்தாரிட்டி முறை 20 மார்க் கூட கிடைக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது பிளான் பண்ணி போட்டுருங்க. இதனோட தேர்வு முடிவுகள்லாம் உங்களுக்கு வந்து நான் டிசிஏ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து மார்ச் 1 அல்லது 2வது வாரத்தில் வரலான்னு வந்து கணிக்கிறோம். ஸோ அதுக்கான விஷயங்கள் ஸோ ஃபைனலாக வருது மார்ச் 1 அல்லது 2வது வாரத்தில் வரலான்ட்டு நான் டிசிஏ வந்து எதிர்பார்க்குறது. ஸோ அப்படி நடந்தால் நமக்கு சந்தோஷம். ஸோ அடுத்ததாவது பணி ஆணைகள்லாம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் உங்களுக்கு உறுதியாக மே மாதம் 31ஆம் மேலே ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் ஏதாவது ஒரு நாளில் கண்டிப்பாக நியமிக்கப்படுவீர்கள். உறுதியாக பணிக்கு செல்வீர்கள். பணியில் சேர்ந்த பின் மாத சம்பளம் குறைஞ்சபட்சம் 40,000க்கு மேலே அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இந்த இதெல்லாம் கிடைக்கணும், வாழ்நாளில் கடைசி வரைக்கும் இது இருக்கணும். ஸோ இந்த பணியில் சேர்ந்த பிறகு இந்த மாத சம்பளத்தோடு நான் இந்த வந்து பணியில் சிறப்பாக நான் நடந்துக்கணும், அதாவது அரசு பணியில் ஆசைப்பட்ட மாதிரி நான் வந்து பணி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கணும்னா நீங்கள் அந்த 3.5 மணி நேரத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய முத்திரையை பதிச்சு வைக்கிறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதனால் செயல் தான் உங்களை வந்து தீர்மானிக்க போகிறது. அந்த செயல் சிறப்பாக இருக்கட்டும், அந்த நாள் சிறப்பாக அமையட்டும். இந்த தேர்வை எழுதுகின்ற, அதாவது வெற்றி பெறுவேன் என்ற நோக்கத்தோடு ஒரு பயிற்சி எடுத்துக்கிற ஒரு களமாக இல்லாமல் வாழ்க்கையின் கடைசி முயற்சி என்ற ஒரு களமாக நீங்கள் நினைத்து தேர்வில் எழுதி வெற்றி பெற்று பணியில் சேர டிசிஏவின் சார்பாகவும் வல்லுநர் குழு சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். டீச்சர்ஸ், வாழ்த்துக்கள். உங்கள் வெற்றி பிரகாசம் அடையட்டும், உங்கள் வேலை சிறப்படையட்டும். வாழ்த்துக்கள் டீச்சர்ஸ்.